Hi friends, welcome to Vishnu's Views. Happy Vishu to all. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஷுன்றனால வந்து எங்கள் வீட்டில் காலையிலேயே எங்கள் அம்மா வந்து விஷு கனி ஆனதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தங்களாம் வந்து விஷுவோட இது கிருஷ்ணசாமியை வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். இது எங்களோட ஒரு ரிச்சுவல்ஸ். எஸ், ஆமாம், நான் வந்து ஒரு மலையாளி. பட் ஆனால் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்ததுனாலையா என்னன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக மலையாளம் வரல. ஐ எம் சாரி ஃபார் தட். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் டே வந்து விஷு செலிப்ரேஷன் டே ஒரு விலாகாக வந்து நாங்கள் போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து என் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு. விஷு விஷு கனிக்கானல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நாங்கள் என்ன பண்ணணுன்றது பார்க்கலான்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பண்ணுறோம். விஷு கனி பார்த்து முடித்தோடனே நான் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேன். ஆமாம், இன்னைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா லீவ் இல்லை. நாங்கள் சென்னையில் வந்து நான் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறனால எனக்கு இங்கே ஸ்டேட் ஹாலிடேஸில் விஷுக்கு கிடையாது. ஸோ நான் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். பட் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இன்றைக்கி நீ வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுன்ட்டு. ஏன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். பட் இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணனால இன்றைக்கி கொஞ்சோண்டு லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பாலடை பாயசம் பண்ணாங்க. ஸோ அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்தது பாயசம். அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வேகமாக ஆஃபீஸ் கிளம்புனேன். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி கிளம்பி போனேன். அப்போ தான் சடனாக ஞாபகம் வந்தது, அடடா முக்கியமான விஷயத்த மறந்துட்டேமேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு திரும்பி வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவோட ரெண்டாவது முக்கியமான விஷயமானு பார்த்தீங்கன்னா விஷு கை நீட்டம்னு சொல்லுவாங்க. பெரியவங்க வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கு காசு தருவாங்க. அதை அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நோட் எடுத்து பார்த்தா எனக்கு ஞாபகம் வந்தது ஒரே டைலாக் தான். ஒத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா. அது முடிச்சுட்டு வேகமாக மெட்ரோக்கு ஓடிட்டேன். நான் மெட்ரோவில் தான் ஆஃபீஸ் ரெகுலராக போவேன். யூஸ்வலாக வந்து எனக்கு பிளேஸ் கிடைக்காது. பட் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்கு பிளேஸ் கிடைச்சிச்சு. உட்காந்துட்டேன். டைரெக்டாக வந்து அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஆஃபீஸ்க்கு வந்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கேட்டான். அவனுக்கு கொஞ்சம் பாயசத்தை கொடுத்துட்டு ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டு ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். நாங்கள் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணோம்னா இன்னைக்கு விஷுன்றனால வெளியே போய் ஒரு கேரளா சத்யா விஷு சத்யா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ நானும் என் ஃப்ரெண்டு கார்த்திக்கும் கிளம்பிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி விஷு. இன்னைக்கு விஷுன்றனால வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு கேரளா விஷு சத்யா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். பார்த்தீங்கன்னா எந்த கேரளம்னு சொல்லிட்டு போயஸ் கார்டனில் இருக்க ஒரு ஹோட்டல் தான் ட்ரை பண்ணோம். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரௌடு. ரெண்டாவது வந்து பிளேஸும் இல்லை. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். நார்மல் டேனா வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இது ஆஃபீஸ்லேருந்து ஒரு லஞ்ச் மாதிரி நாங்கள் வெளியே வரனால எங்களால் ரொம்ப நேரம் வந்து வெளியே வெயிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நாங்கள் வந்து நுங்கம்பாக்கம்ல லொக்கேட் ஆகிருக்க குமரம் போன்ற கேரளா குசின் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கேயும் வந்து விஷு சத்யா இல்லை. வேற ஆப்ஷனே இல்லை எங்களுக்கு. இதுக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ண முடியாதுன்றனால அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு கேரளா மீல்ஸ் கேரளா சத்யா வச்சு சாப்பிட்டுட்டு போகலான்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக விஷுனா என்னன்றது எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியாது. ஆனால் பொதுவாக தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா வந்து கிருஷ்ண பகவான் வந்து நரகாசுரனை வதம் செஞ்ச ஒரு நாள்ன்றதுனால ஒரு ஸ்டேட்டில் ஒரு டேல வந்து கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு கரெக்டாக தெரியாது. விஷுவோட எங்களோட இது மெயின் பார்த்தோன்னா வந்து விஷு கனி, அதாவது கிருஷ்ணர் சிலையை வந்து வச்சு நாங்கள் வந்து விடிய காலையில் ஒரு 4-5:30 மணிக்கெலாம் வந்து எங்களை வந்து கனி காட்டுவாங்கன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து கிருஷ்ணர் சிலையை வந்து ரெடி பண்ணிட்டு சின்ன பசங்க இவங்கெல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு கூட்டிட்டு வந்து கிருஷ்ணர் சிலையை காட்டுறது. இது வந்து விஷு கன்னின்னு நாங்கள் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இதை பார்ப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கொன்னை பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூ வீட்டில் பணம், நகை, பழங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து படைப்பாங்க. அதை படைச்சிட்டு நம்ம வந்து அந்த சாமியை வந்து நாங்கள் கண்ணை திறந்து பார்த்து இது பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா விஷுவோட நெக்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா விஷு கை நீட்டம்னு சொல்லுவாங்க. விஷு கை நீட்டம்னா ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வருது. இன்னைக்கு காலைல கூட நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி அவங்க வந்து 200 தான் கொடுத்தாங்க. நான் பெருசாக எதிர்பார்த்தேன், வரல. அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட், முக்கியமான ஈவெண்ட்னு பார்த்தோன்னா சத்யானா வந்து விஷு சத்யா, ஓணம் சத்யா எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது மாதிரி விஷு சத்யான்னு ஒன்று இருக்கு. அது சாப்பிடணும்னு தான் நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணோம். அன்பார்ச்சுனேட்டா வந்து எந்த கேரளம்ல ப்ரீ புக் பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புனாங்க. ரெண்டாவது க்ரௌடும் வந்தது, நம்மளால சாப்பிட முடியல. இன்னைக்கு நம்ம தலையில வந்து கேரளா சத்யா சாப்பிடக்கூடாதுன்னு இருந்திருக்கு. அது தெரிஞ்சா சரி, கரெக்ட் தான். ஸோ இன்னைக்கு நம்ம கேரளா சத்யா சாப்பிடக்கூடாதுன்னு இருந்திருக்கு. இது இல்லாமல் வந்து விஷுவில் எனக்கு தெரிஞ்சு செலிப்ரேஷன் பார்த்தோன்னா கேரளாவில் என்ன பண்ணுவானுங்கன்னா வந்து நாங்கள் இந்த பட்டாசுலாம் வெடிப்பாங்க. காலையில் இந்த சாமி பார்க்குறோம்ல, அந்த டைம் வந்து பட்டாசுலாம் வெடிச்சு இதெல்லாம்
இதெல்லாம் தான் மேஜர் செலிப்ரேஷன் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப இன்டெப்தா தெரியணும்னா ப்ராப்பர் மல்லு காய் கிட்ட தான் கேட்கணும். நான் ப்ராப்பர் மல்லு காய் கிடையாது, மல்லு தான். ஆனா நான் சென்னையில பிறந்து வந்ததுனால மக்களே எனக்கு பெருசா வந்து விஷயம் பத்தி இவ்வளவுதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் வந்து கரெக்ட் பண்ணிடுறேன். மச்சான், சாப்பிட்டதுல உனக்கு எப்படி சத்யா எப்படி பிடிச்சிருக்கா? கேரளா சத்யா சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு சத்யா? ஆனா சத்யா இல்ல. சாரி, ஐ மீன் சத்யா இல்ல, கேரளா மீல்ஸ். அப்போ யோசிச்சுக்கோ, சத்யா எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோ. வேற லெவலில் இருக்கும். நம்ம மிஸ் பண்ணோம். எது இது சாப்பிட்டதுல எந்த ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு மோர் குழம்பு சத்யா வேற லெவல். எனக்கா ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா எண்டே கேரளம் அப்படின்னா தி மல்லு தட் மல்லு ஜாயிண்ட்ன்ற ரெஸ்டாரண்ட்ல எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா ஒரு சத்யா, நல்ல ஒரு சத்யா இந்த மாதிரி வந்து இதே செட்டப்போட போய் சாப்பிடலான்னு பார்க்குறோம். தெரில நடக்குமான்னு. ஐநாரே, சாப்பாடு எப்படி? ரசம் அப்பதான் ஊத்துறேன். ஆக்சுவலாக வந்து இங்கே மோர் குழம்பு வந்து அடிப்புளி. ரசம் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரசத்துல சாப்பாடு கம்மியா இருக்கு. ரசம் வந்து அல்டிமேட்டு. அவன் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா வந்து கண்டிப்பா ஒரு டைம் இல்ல, இவன் பண்றதை பார்த்தா தனியா செப்பரேட்டா ஒரு ஃபுட் பிளாக் ஆரம்பிச்சுட்டு நம்ம ரைட்டு விட்டுருவான்னு நினைக்கிறேன். அதனால அவனோட வீடியோவை கட் பண்ணுவோம். ஓகே, ஃபுட்டு அடிபொலி. வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரே வருத்தம் சத்யா சாப்பிட முடியல, அது மட்டும்தான். ஏன்னா இங்கேயும் வந்து கேஸ் ப்ராப்ளம்ன்றனால இவங்க இன்னைக்கு எதுவும் சத்யா செய்ய முடியலன்னு சொன்னாங்க. மற்றபடி இன்னைக்கு டே வந்து நல்லா போச்சு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி விஷ் யூ டு ஆல். எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் என்ன போடலான்றது ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனல் நேம் மறந்துட்டேன். விஷ்ணு சிவு சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.